Hello all, welcome to online Aari embroidery class. இந்த வீடியோவில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம். இது வந்து செயின் ஸ்டிச்சிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து இந்த மாதிரி 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம நார்மலாக என்ன செய்வோம், லாக் போடுவோம். இந்த மாதிரி பெரிய செயின் ஸ்டிச் போட்டால் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுவோம். அப்படியே கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போடுவோம். பட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் லாக் பண்ணக்கூடாது, அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது லாங்காக ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதை லாக் பண்ணாமல் அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீடில் பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. நீடில் திரும்பி த்ரெட் இருக்கு இல்லையா, அடியில் ஹோல்ட் பண்ணியிருக்கோல த்ரெட்டை அடியில் இழுத்துருங்க. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி லாக் ஆகிடும். இப்போது இங்கே ஒரு செயின் போட்டுட்டு திரும்பி இந்த சைடில் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் த்ரெட்டை வந்து செகண்ட் லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின். பட் இந்த செயினை வந்து லாக் பண்ணக்கூடாது, அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடணும். பேக்கில் எடுத்துகிட்டு வரும்போது பாருங்கள், நீடில் வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அடியில் த்ரெட்டை இழுத்துருங்க. அடியில் த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். இப்போது இங்கே ஒரு செயின் போட்டுட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின், திரும்பியும் செகண்ட் லைனுக்கு ஒரு செயின். இதில் வந்து கவனிக்க வேண்டியது, நம்ம இந்த லாங் செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடாமல் அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறோம். கீழே எடுத்துகிட்டு போகும்போது பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுடுறோம். செயின் போட்டுட்டு திரும்பியும் பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின். இப்போ இந்த ஸ்மால் செயினோட லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு திரும்பி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இதை லாக் பண்ணாமல் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடுறோம். கீழே எடுத்துகிட்டு வரும்போது அடியில் த்ரெட்டை டைட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல லாக் ஆகிடும். இங்கே ஒரு செயின். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்டிச்சு வந்து ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இப்போ அதே மாதிரி இந்த செயின் போட்டுட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரும்போது நீடில் இந்த மாதிரி நல்லா மேலே தூக்கி இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணும்போது நல்லா அடியிலையும் த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணும்போது இந்த மாதிரி இங்கே லாக் ஆகிடும். இங்கே நல்லா இந்த மாதிரி இந்த பாயிண்டில் வந்து லாக் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து நெக்ஸ்ட்டு நான் ஸ்டோன் செயின் ஸ்டிச் வரும்போது அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். அது இல்லாமல் இந்த ஸ்டிச் வந்து நெக்லைன் சுற்றி அது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், எந்த பிளேஸில் வேணாலும் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி 3 பேரலல் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துட்டு செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் லைனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போடணும். போட்டுட்டு தேர்ட் லைன்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த செகண்ட் லைனில் லாக் ஆகிடும். இப்போ
இப்போ ஒயிட் டைப்பில் உங்களுக்கு ஸ்டிச் கிடச்சிரும். இதுதான் வந்து ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம். திரும்ப பாருங்கள், செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு ஸ்டிச், திரும்ப தேர்ட் லைனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச், தேர்ட் லைன்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போது உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே த்ரெட்டு மேலே வந்து செகண்ட் லைனில் லாக் ஆகிடும். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஒய் ஷேப்பில் தெரியும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து செகண்ட் லைனுக்கு அப்படியே ஸ்டிச் எடுத்துகிட்டு போகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப தேர்ட் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச், அங்கேருந்து அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச். இப்போ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒய் ஷேப்பில் கிடச்சிருக்கும். இப்போ அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் விட்டுறக்கூடாது, ஸ்டிச் அப்படியே கலண்டு வந்துடும் கீழே. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். திரும்ப தேர்ட் லைன், திரும்ப வந்து ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஸ்டிச் வந்து செகண்ட் லைனில் லாக் ஆகிடும். இந்த ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் நெக்லைன் சுற்றி அந்த மாதிரி பிளேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாட் போட்டுடலாம். இதுதான் வந்து ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போ இதே ஸ்டிச்சை வந்து இன்வெர்ட்டட் ஒயிட் டைப்பில் போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டட் ஒயில் வந்து தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் அப்படி வரும். இப்போ பாருங்கள், தேர்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுவோம். பாருங்கள், இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் இந்த மாதிரி கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப ஃபஸ்ட் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச். ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைப் வந்து இன்வெர்ட்டட் ஒய், செகண்ட் டைப் வந்து ஒயிட் டைப்பில் தெரியும். பட் உங்களுக்கு அது வந்து ரிவர்ஸில் தெரியுது கேமராவில் பார்க்கும்போது. பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப அதே சேம் மெத்தட் தான். இந்த தேர்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச், திரும்ப அப்படியே தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், நீங்கள் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே கலந்து வந்துடும் இந்த ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலந்து வராது. திருப்பி ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டிச்சுமே வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒயிட் டைப், இன்வெர்ட்டட் ஒயிட் டைப் எல்லாம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நெக்லைன் சுற்றி இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஒயிட் டைப் அண்ட் இன்வெர்ட்டட் ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். பட் வந்து டபுள் சைடு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதோட நேம் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திருப்பி பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அதே லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒரே சைடு பண்ணோம் இல்லையா, இதில் வந்து ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். பாருங்கள், திருப்பி அதே சென்டர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. திருப்பி பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். பாருங்கள், ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு திரும்பி த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு சென்டர் பாயிண்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சும் மேக்ஸிமம் வந்து நம்ம நெக்லைன் சுற்றி யூஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்டிச் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஏதாவது டிசைனுக்குள்ளே அதுக்கெல்லாம் ரொம்ப ரேராக தான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்டிச், திரும்ப ரைட் சைடில் ஒரு ஸ்டிச், திரும்பி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டுருங்க. திரும்பி லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், திரும்பி சென்டர் பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கு இடையில் கேப் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இந்த மாதிரி லென்த்தாகவும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாகவும் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டதை விட இன்னும் நெருக்கமாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப் ரொம்ப விட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் நிறையா வேணும்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேப் ரொம்ப கம்மியாக வேணும்னா சின்ன செயினாக போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், டபுள் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 2 சைடுமே ஸ்டிச் வந்திருக்கு. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். நார்மல் ஸ்டைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நம்ம ஸ்ட்ரைட் லைனில் போட்டோம் இல்லையா, ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் அதே ஸ்டிச்சை வந்து நம்ம ரவுண்ட் டைப்பில் போடுறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு காயின் வச்சு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்க்கிளை டிவைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த சர்க்கிளை வந்து ஃபஸ்ட்டு 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஷேப் மாறாமல் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு இடையில் இந்த மாதிரி பாதி பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் பாதி இந்த மாதிரி ஈவனாக டிவைட் பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு வந்து ஷேப் மாறாமல் வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே சர்க்கிளில் போடும்போது உங்களுக்கு வந்து ஷேப் மாறிடும். அதனால தான் சர்க்கிளை வந்து இந்த மாதிரி ஈவனாக டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிவிட்டு பாருங்கள், அவுட்டர் சர்க்கிள்லேருந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ திரும்பி வந்து அப்படியே த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவுட்டர் சர்க்கிள்கே. அவுட்டர் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து இன்னர் சர்க்கிளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இன்னர் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச், பட் லாக் பண்ணாமல் அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி நல்லா டைட் பண்ணிங்க. நீடில் இந்த மாதிரி வச்சுட்டு அடியில் த்ரெட் இந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டுட்டு திரும்பவும் அடுத்த மார்க்கில் ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப வந்து இன்னர் சர்க்கிளுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு செயின், திருப்பி இன்னர் சர்க்கிளில் ஒரு செயின், அதை பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி லூஸு விட்டு நம்ம செயின் போட்டுக்கூடாது. நல்லா இந்த பாயிண்ட் வரைக்கும் நீடில் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா இப்படி டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செயின் போடணும். இப்போ பாருங்கள், அவுட்டர் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விரிஞ்சு வரும், இன்னர் சர்க்கிள் வந்து இந்த மாதிரி சேர்ந்து வரும். நான் வந்து இதுக்காக தான் மார்க் பண்ண சொன்னேன். ஒருவேளை மார்க் பண்ணாமல் நம்ம அப்படியே கண்டினியூஸாக போடும்போது உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து மாறி போயிடலாம். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னர் சர்க்கிள். பட்டன் ஹோல் ஸ்டிச்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, லாக் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டிச்சை வந்து திருப்பி இப்படி பேக்லேயே எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம். நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பாயிண்ட்டுக்கே திரும்பவும் த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடுறோம். திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு
பக்கத்தில் ஒரு செயின், அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிளில் ஒரு ஸ்டிச், திருப்பி பேக்கில் எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே ஒரு செயின், இப்போ இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே போட்டு ஃபில் பண்ணணும். ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் டைப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இதோட சென்டரில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த ஹோல்ஸ் வந்து தெரியாது. இந்த இடத்துல நம்ம இழுத்து போட்டதுனால லைட்டாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிடும். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து செகண்ட் டைப் பார்க்கலாம். செகண்ட் டைப்புக்கும் இந்த மாதிரி காயின் வச்சு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேயும் இன்னர் சைடு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அவுட்டரில் ஒரு சர்க்கிள், இன்னரில் ஒரு சர்க்கிள். ஃபஸ்ட் டைப் மாதிரியே தான் ட்ரா பண்ணுறது எல்லாமே. ஃபஸ்ட் டைப்பில் வந்து நம்ம அவுட்டர் சர்க்கிள்லேருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் டைப்பில் வந்து நம்ம இன்னர் சர்க்கிள்லேருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள், இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டைப் மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு மார்க் சர்க்கிளை வந்து ஈவனாக டிவைட் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த மார்க்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு வந்து அன்ஈவனாக வராமல் ஈவனாக வரும் ஷேப்பு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இன்னர் சர்க்கிள்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு அவுட்டர் சர்க்கிளில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்டில் ஒரு ஸ்டிச். திருப்பி அதே ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து லாக் பண்ணாமல் த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த பாயிண்டில் லாக் ஆனதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டிச். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னர் சர்க்கிள் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதனால் தள்ளி தள்ளி போட தேவையில்லை. குட்டியாக ஒரு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப த்ரெட்டை வந்து அடுத்த லைன் இந்த இடத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி தான் திரும்ப கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைப்பில் அவுட்டர் சர்க்கிள்லேருந்து இன்னர் சர்க்கிள் ஸ்டிச் பண்ணோம். இது வந்து இன்னர் சர்க்கிள்லேருந்து அவுட்டர் சர்க்கிள் ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரவுண்ட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் செகண்ட் டைப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைப் வந்து அவுட்டர் சர்க்கிள்லேருந்து த்ரெட் எடுத்து இன்னர் சர்க்கிள்லேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோம். செகண்ட் டைப் வந்து இன்னர் சர்க்கிள்லேருந்து த்ரெட் எடுத்து அவுட்டர் சர்க்கிளில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளாக வருது, இது வந்து ஒரு ஓப்பன் சர்க்கிளாக வருது. இது ரெண்டுமே வந்து ஃப்ளவர் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டோட சென்டர்லேயுமே வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இந்த ஹோல்ஸும் மறைஞ்சிடும். இந்த ஸ்டிச்சஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஆல்.